பெல்சியா கிச்சன். இன்றைக்கி நாம் சுஷி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பச்சை பயிர் வாங்கியிருக்கிறோம். 1/4 கிலோ பயிர் வாங்கியிருக்கிறேன். அந்த பயிரை ஒரு பானையில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கழுவிக்கலாம். 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லா வேகட்டும். இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துட்டுருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்கலாம் 2. ஏன்னா உப்பு போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போவே 2 உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ கொஞ்சம் எடுத்து பாருங்கள் கையில். இப்போ வந்து பாருங்கள், எடுக்கும்போது அமுங்குதா அப்படின்னு பாருங்கள். கையில் இப்படி அமுங்குதான்னு பாருங்கள். அமுங்கலை அப்படின்னு சொன்னால் இன்னும் 1 நிமிஷம் வேகும். இப்போது சரியாக அமுங்கலை, அதனால் இன்னும் 1 நிமிஷம் வேகட்டும். தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி நம்ம அளவாக தான் ஊற்றிருக்கோம். அந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றினாலே நமக்கு போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாகவே இல்லை பார்த்தீங்களா. ஏன்னா நான் அளவாக ஊற்றிருக்கிறேன். இது தண்ணி வடித்தோம் அப்படின்னு சொன்னால் தண்ணி வடித்தா சரியான வடிப்படாது. அதுலேயே கோத்துட்ருக்கோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சுசியும் சரியாக வராது. அதனால அந்த தண்ணியை வந்து ரொம்ப அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரலின்னா வடிச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டான பாத்திரத்துக்கு வந்துருச்சு. அதனால் இது வந்து அப்படியே சிம்மில் லைட்டாக வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வடிக்காமலே நம்மளுக்கு வந்து நல்லா உருந்துட்டுருக்குது. இந்த பதத்தில் நம்ம வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா ஒரு மண்டவளம் 200 கிராம் இருக்கும். இதை வந்து நல்லா நுணுக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மண்டவளத்தை நம்ம வந்து சொன்ன மாதிரி நுணுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். பாசிப்பருப்பு இந்த பக்கம் இருக்குது. இப்போ இந்த பாசிப்பருப்பையும் மண்டவளத்தையும் மிக்சியில் அள்ளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நம்ம வந்து ஜாடியில் போட்டிருக்கிறோம், தண்ணி ஊற்றலை. இப்போ வந்து கொஞ்சம் மண்டவளம் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பையும் மண்டவளத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். குழுக்குழுன்னு இல்லை பாருங்கள், நமக்கு உருண்டை பிடிக்கிற ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் இருக்குது. அதை என்ன செய்யணும், நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா வறுத்து கொண்டு வந்துருக்குறோம். ஏன் வறுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கெட்டு போயிடும். அதனால் தேங்காய் போட்டோம்னா அது வாயில் கடிப்படும் போது அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த தேங்காய் ஒரு வேளை நீங்கள் சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கூட இந்த தேங்காய் வந்து நமக்கு அது உறிஞ்சி எடுத்துக்கும். அதனால் நம்ம வந்து தேங்காய் போடுறோம். இதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்படி கலந்துக்கோங்க. கலந்துட்டு சின்னதாக இத்தினோண்டு மாவை எடுத்துக்கோங்க. இந்த மாவை இப்படி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இதில் வந்து நம்ம சுஷி செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அது 2வது வந்து இது வந்து நல்லா உடம்பு குறையும் பார்த்துடுங்க. இது வந்து காலையில் சாப்பிடாமலே வெறும் பாசிப்பருப்பை அவிச்சு காப்பி குடிச்சிட்டு வயிற்று நிறச்சிக்கலாம். ஏன்னா அப்படி இருந்தாலே உடம்பு வந்து கண்ட்ரோலாக வைக்க முடியும். இப்போ உள்ள இதில் வந்து உடம்பு சீக்கிரமாக எல்லாத்துக்கும் வந்ததில்ல. அதனால் வந்து அதை சாப்பிடுவாங்க. 2வது அது நல்லா சத்தானதும் கூட, உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பயிர். அதனால் இதை வந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் எல்லாத்துலேயும் இருக்கிறதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஏன்னா எல்லாமே வீட்டில் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்குறோம். எந்த ஒரு கலப்படமோ இல்லை கெமிக்கலோ சேர்க்காம வீட்டு முறைப்படி தான் செஞ்சு எல்லாமே போடுறோம். அதனால் நீங்கள் எல்லாமே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ஒட்டுக்கா வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ நம்ம செய்ய முடியாதுங்கிறனால இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 உப்பு போட்டுக்கோங்க. நம்ம பயிரில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அது பயிர் வேகிறதுக்காக போட்டோம். பயிரில் கலக்கிறதுக்கு. இது வந்து மாவில் கலக்கிறதுக்காக நம்ம 2 உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. மைதா மாவு போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து 1/4 கிலோ பயிர் வாங்கியிருக்கிறேன் நான். 1/4 கிலோ பயிரில் ஒரு 25 உருண்டை வந்திருக்குது. ஒரு 25 உருண்டையே நமக்கு இப்போ ஒரு வீட்டுக்கு போதுமானது. இல்லை வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது போதுமானது. இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவை வந்து நம்ம கலக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் நம்மளுக்கு அது வந்து வரணும். பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கு ஊற்றுறோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நமக்கு வந்து மைதா மாவு வந்துச்சுன்னா போதுமானது. இப்படி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடாயிடுச்சு. அந்த எண்ணெய் அடங்குற சத்தம் கேட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் தீயை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கலக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற உருண்டையை வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து உள்ளே போட்டு நல்லா முக்குங்க. தெரியுதுங்களா? இப்படி முக்கி இப்படி போட்டுடலாம். இப்படியே போட்டு நல்லா இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு திருப்பி போடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதா? கலர் வந்து பொன்னிறமாக மாறி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மற்ற உருண்டைகளையும் நம்ம எடுத்து வச்சுட்டு இப்படியே எல்லா உருண்டையும் நம்ம போட்டு போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி போடுங்க. உடனே செஞ்சிடலாம். ரொம்ப லேட்லாம் ஆகாது. நம்மளுக்கு செலவும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. உடனே செஞ்சு கொடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.